ஸ்ரீ கர்க சம்ஹிதை 39ஆம் அத்தியாயம். பிரத்யும்னனால் சகுனியின் மாய ஆயுதங்கள் தடுக்கப்பட்டதும் தாம் ஏந்திய கிருஷ்ண ஆயுதத்துடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் போர்க்களத்தில் தோன்றியதும். நாரத மாமுனிவர் கூறுகிறார்: அரசே, சகுனி மீண்டும் எழுந்து தன் படை அழிந்திருப்பதை கண்டபோது 1,00,000 ரூபாய் எடை கொண்ட வில்லை எடுத்தான். அரசரே, போர்க்களத்தில் அவர்களின் வலிமை மிக்க அரசனான சகுனி அளவற்ற சக்தி வாய்ந்த கோதண்டத்தின் கைத்தடியில் ஒரு கூர்மையான அம்பை பொருத்தி பிரத்யும்னனை பின்வருமாறு விளித்தான். சகுனி கூறுகிறார்: அரசே, இவ்வுலகில் செயல் மட்டுமே உண்மை. மாபெரும் செயலே உண்மையான குருவும் எல்லாம் வல்ல இறைவனும் ஆகும். இங்கு செயல் மட்டுமே உயர்வு தாழ்வுகளை உடைக்கிறது. மேலும் அந்த செயல் மட்டுமே வெற்றியையும் தோல்வியையும் கொண்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான பசுக்களுக்கு மத்தியில் கைவிடப்பட்ட ஒரு கன்றுக்குட்டி நல்லொழுக்கம் உள்ளவர்களின் முன்னிலையில் தன் தாயை கண்டடைவதைப் போல யாரொரு நல்ல அல்லது கெட்ட செயலை செய்தாலும், அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஈடுபட்டிருந்தாலும் அந்த செயலின் பலன்கள் அவருக்கே சேரும். அதன்படி என் எதிரியே, நான் வலிமையான செயலை செய்து உன்னை நிச்சயமாக வெல்வேன். இதற்கு நான் சபதம் செய்துள்ளேன். இவ்வுலகில் நீ தோற்கடிக்கப்படாமல் இருக்க நீயும் விரைவாக பதிலடி கொடுக்க வேண்டும். பிரத்யும்னன் கூறினான்: அரசர்களின் அரசனே, நீ கர்மத்தை முதன்மையானதாக கருதுவாயானால் காலமில்லாமல் பலன் இல்லை என்பதை அறிந்து கொள். ஒரு செயலை செய்த பின்னரும் அதன் தூய்மையாக்கலிலோ அல்லது பலனிலோ சில சமயங்களில் தடைகள் எழுகின்றன. எனவே புகழ்பெற்ற அறிஞர்கள் எப்போதுமே காலத்தையே மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதியுள்ளனர். அரசர்களின் அரசனே, கேட்பாய். கர்மம் முதிர்ச்சியடையும் காலம் வந்தாலும் காலமில்லாமல் அதன் பலன் ஒருபோதும் கிடைப்பதில்லை. எனவே புகழ்பெற்றவர்கள் செயலையோ காலத்தையோ அல்ல, செய்பவனையே முதன்மையானதாக கருதுகின்றனர். சிலர் யோகத்தை, முறையை முதன்மையானதாக கருதுகின்றனர். ஏனெனில் அது இல்லாமல் பூமியில் எந்த செயலையோ அல்லது அதன் பலனையோ அடைய இயலாது. காலம், செயல் செய்பவன் இருந்தாலும் யோகம் இல்லாமல் எல்லாம் பயனற்றதாகிவிடும். யோகம், செயல் செய்பவன் காலம் இருந்தாலும் முறையை குறித்த அறிவு இல்லாமல் எல்லாம் பயனற்றதாகிவிடும். பலனின் வகையை கருத்தில் கொள்ளாமல் பலனை சரியாக அடைய இயலாதது போல யோகம், செயல் செய்பவன் காலம், முறையை குறித்த அறிவு இருந்தாலும் பிரம்ம புருஷன் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. எனவே யாரிடமிருந்து முழு பிரபஞ்சத்தை குறித்த ஞானம் பெறப்படுகிறதோ அந்த பரம இறைவனுக்கு என் வணக்கங்களை செலுத்துகிறேன். சகுனி கூறினார்: வலிமை மிக்க கரங்களை உடைய பிரத்யும்னா, நீயே ஞான புதையல். உன்னை காண்பதே மனிதனுக்கு திருப்தியை அளிக்கிறது. உன்னுடன் தினமும் கூடி உரையாடுபவர்களின் மகிமையின் வர்ணனை 4 முக பிரம்மவாலும் இதை செய்ய இயலாது. நாரதர் கூறினார்: அரசே, இவ்வாறு கூறி வஞ்சகனும் வலிமை மிக்கவனுமான அசுர அரசன் சகுனி மாயாசுரனிடமிருந்து கற்றறிந்த ரௌரவார்த்திடம் எனும் ஆயுதத்தை ஏவினான். அரசே, அந்த ஆயுதத்திலிருந்து கோடிக்கணக்கான பெரிய அரவங்களும் கீரிகளும் விஷமுள்ள தேள்களும் தோன்றின. அவை அனைத்தும் அச்சமூட்டும் வகையிலும் மூர்க்கமாகவும் இருந்தன. அவற்றால் கொட்டப்பட்ட படை முழுவதும் அவற்றின் சீரலால் மயங்கியது. இதை கண்ட பேரறிவாளன் பிரத்யும்னன் கருடாயுதத்தை ஏவினான். அந்த ஆயுதத்திலிருந்து கோடிக்கணக்கான கழுகுகள், நீல கழுத்து கழுகுகளும் மயில்களும் மற்றும் பிற அச்சமூட்டும் பறவைகளும் அந்த அசுரனின் விழிகளுக்கு முன்பாக தோன்றின. அந்த போரில் இந்த பறவைகள் அரவங்களையும் கீரிகளையும் தேள்களையும் விழுங்கின. பின்னர் கூர்மையான அலகுகளையும் நீண்ட இறக்கைகளையும் கொண்ட அந்த பறவைகள் ஒரு கணத்தில் மறைந்தன. அரசரே, பின்னர் போர் வெறி கொண்ட அசுரனான சகுனியும் கந்தவி, கௌடகி மற்றும் பைசாசி ஆகிய அசுரர்களின் மாயையை கண்டுபிடித்தான். அந்த அம்புகளிலிருந்து வெளிவந்த பயங்கரமான மற்றும் கருமையான தோற்றம் கொண்ட கோடிக்கணக்கான பேய்களும் பிசாசுகளும் அங்கே கரித்துண்டுகளை மழையாக பொழிய தொடங்கின. அந்த தாமச மற்றும் அசுரத்தனமான மாயையை அறிந்த போர் பிரியனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகுமாரர் பிரத்யும்னன் சத்வாகன துரத்தி கொன்றான்.
ராஜனே, அந்த அம்பிலிருந்து கோடிக்கணக்கான விஷ்ணுவின் கூட்டாளிகள் தோன்றி கருடன் ஒரு அரவத்தை அழிப்பது போல அந்த இரத்த காட்டேரி மாயையை அழித்தனர். பின்னர் அந்த மாயை அசுரன் மீண்டும் கௌடனின் மாயையை பிரயோகித்தான். அதனால் கோடிக்கணக்கான பயங்கரமான மேகங்கள் கர்ஜித்து அச்சுறுத்தும் வகையில் தோன்றின. அவை மலம், சிறுநீர், இரத்தம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை மற்றும் எலும்புகளை பொழியத் தொடங்கின. அரசரே, அந்த கௌயனின் மாயையை அறிந்த பிரத்யும்ன ஹரி பகவான் அவனை அழிக்க அந்த அம்பின் மீது சுக்ராஸ்திரத்தை பிரயோகித்தார். அந்த அம்பிலிருந்து இடி முழக்கத்துடன் யக்ஞவராக பகவான் தோன்றினார். அவர்கள் தங்கள் கழுத்திலிருந்த முடிகள் பேரலையுடன் உதறி தங்கள் கூர்மையான தாடிகளால் மேகங்களை கிழித்து மூங்கில் மரங்களை முறிக்கும் போதை யானையைப் போல அழுக்குற்றார்கள். பின்னர் அந்த அன்றாட மாய கந்தர்வன் போர்க்களத்தில் வெளிப்பட்டது போர் கண்ணுக்கு புலப்படாமல் போனது. அங்கே கோடிக்கணக்கான தங்க மாளிகைகள் நின்றன. முனிவர்கள் கண்டு கொண்டிருக்க அந்த பொன் கட்டிடங்கள் ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டன. அங்கே வித்யாதாரிகளும் கந்தர்வர்களும் ஆடவும் பாடவும் தொடங்கினர். நரேஸ்வரன் அங்கே சுமார் 16 வயதுடைய தாமரை விழிகளும் வசீகரமும் பேரழகும் கொண்ட ஒருத்தி தோன்றினாள். மிருதங்கம், தாளம், வாத்திய கருவிகளின் மயக்கும் ஓசைகளாலும் இனிமையான சைகைகளாலும் பார்வைகளாலும் அவள் மக்களை திருப்திப்படுத்தினாள். விருஷ்ணி குலத்தின் வீரர்கள் அனைவரும் அவளது அழகிலும் காமத்திலும் மயங்கிய போது கந்தர்வர்களின் மயக்கும் மாயையை அறிந்திருந்த வலிமைமிக்க பிரத்யும்னன் அதை முறியடிப்பதற்காக ஞானமெனும் ஆயுதத்தை போர்க்களத்தில் அமைத்தான். அரசே, அந்த தருணத்தில் ஞானோதயம் அனைத்து மாயைகளையும் தகர்த்தது. அந்த மாயை அழிக்கப்பட்டதும் மாயை அசுர அரசனான சகுனி கோபம் கொண்டு அந்த அசுர மாயையை தாக்கினான். அரசே, ஒரு நொடியில் வானம் முழுவதும் இறக்கைகள் கொண்ட மாலைகளால் மூடப்பட்டது. ஒரு பேரழிவின் போது அடர்த்தியான மேகம் திரண்டது போல விடியற் காலையில் பூமி இருளில் மூழ்கியது. எரித்த மரங்கள், கல் துண்டுகள், எலும்புகள், உடற்பகுதிகள், இரத்தம், கதாயுதங்கள், மன்றாட்டுகள், வாள்கள் மற்றும் உலக்கைகள் வானத்திலிருந்து மழையாக பொழியத் தொடங்கின. விதேக அரசே, மலைகள் மேகங்களைப் போல வானத்தில் உலாவத் தொடங்கின. நூற்றுக்கணக்கான அசுரர்களும் வீரர்களும் கரங்களில் ஈட்டிகளுடன் யானைகளையும் குதிரைகளையும் விழுங்கிக் கொண்டு அவற்றை வெட்டி வீழ்த்துங்கள், கிழித்து எரியுங்கள் என்று கூச்சலிடத் தொடங்கினர். எண்ணற்ற சிங்கங்கள், புலிகள் மற்றும் பன்றிகள் போர்க்களத்தில் தோன்றி தங்கள் நகங்களால் யானைகளை கிழித்து அவற்றின் சதையை மென்று தின்றது. தன் படை தப்பி ஓடுவதை கண்ட வலிமைமிக்க ஸ்ரீ கிருஷ்ணகுமாரனான பிரத்யும்னன் அசுர மாயைகளை வெல்ல நரசிம்ம ஆயுதத்தை ஏவினான். அது நரசிம்ம ஸ்ரீஹரியின் உக்கிரமான வடிவத்தை வெளிப்படுத்தியது. அவரது பிடரி மயிர் ஒளிர, நாக்கு தொங்க, நீண்ட நகங்களும் வாலும் அவரது அழகை மெருகேற்றின. அவரது சடை அசைந்தாட, முகம் அச்சமூட்ட, கர்ஜனை அவரை மேலும் பயங்கரமாக காட்டியது. அவர் போர்க்களத்தில் சிங்கம் போல கர்ஜித்தபடி நின்றார். 7 பாதாள உலகங்கள் மற்றும் 7 உலகங்கள் உள்பட முழு பிரபஞ்சமும் சிங்கத்தின் ஒலியால் எதிரொலித்தது. ராட்சதர்கள் நிலை தடுமாறினர். நட்சத்திரங்கள் இடம் பெயர்ந்தன. பூமி நடுங்கத் தொடங்கியது. அசுரர்கள் கண்டுகொண்டிருக்கையில் தனது கூர்மையான நகங்களால் மரங்களுடன் கூடிய மலைகளை வானத்திற்கு தூக்கி அவர்களின் படைகளின் நடுவே பூமியின் மேற்பரப்பில் வீசுவார். அசுரர்களை பிடித்து அதிவேகமாக துண்டு துண்டாக கிழிப்பார். அந்த நரஹரணிகள் போர்க்களத்தில் எதுதானங்களை தங்கள் பாதங்களால் நசுக்கினர். சிங்கங்கள், நாகங்கள் மற்றும் பன்றிகள் 3 கத்திகளால் குத்தப்பட்டு வானத்தில் வீசப்பட்டன. பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்கே மறைந்தார். இவ்வாறு அசுர மாயை அழிந்த போது தேவி ருக்மிணியின் மைந்தனான ருக்மிணி நந்தனன் பிரத்யும்னன்
போர்க்களத்தில் மௌலேந்திரன் என்ற வெற்றி சங்கை ஊதினான். அப்போது மேளதாளங்களின் ஒலியுடன் கலந்த புகழ்ச்சி கூச்சல் எழத் தொடங்கியது. தேவர்கள் பிரத்யும்னன் மீது மலர்களை மழையாக பொழியத் தொடங்கினர். அவனது மாயை அழிந்த போது அசுர அரசன் சகுனி தனது தேருடனும் வீரர்களுடனும் அங்கிருந்து மறைந்தான். பின்னர் அவன் மாயா என்ற அசுரனால் பயிற்றுவிக்கப்பட்ட மாயா என்ற அசுரனை வெளிப்படுத்தினான். அப்போது சத்புருஷர்களின் கண் முன்னே யானை துன்பிக்கைகளைப் போல இடி முழக்கத்துடன் பெருமழையை பொழிந்த கோவர்த்தன மலை வானத்தை மூடின. அந்த மலைகள் வானத்தை மூடின. உடனே அந்த கடுமையான புயலால் அனைத்து கடல்களும் நடுங்கி கொந்தளித்து ஒன்றோடு ஒன்று மோதி தங்கள் அலைகளால் பூமி முழுவதையும் மூழ்கடித்தன. யாதவர்களின் உறவினர்கள் உள்பட அனைத்து மரங்களும் அதில் மூழ்கின. இதை கண்ட யாதவர்கள் அனைவரும் மிகவும் பயந்து தெய்வங்களான ஸ்ரீ பலராமகிருஷ்ணரின் நாமங்களை உச்சரித்தவாறே தங்கள் வீரம் அனைத்தையும் மறந்தனர். ராஜேந்திரனே, ஒரு கணத்தில் அவர்கள் அனைவரும் அமைதியாக தோற்கடிக்கப்பட்டனர். பின்னர் வலிமை மிக்க கரங்களை உடைய பிரத்யும்ன பகவான் தனது அபாரமான வீரத்தின் புகலிடமான கோதண்டத்தின் தடியில் மீது தனது அம்பை வைத்து திடீரென பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆயுதத்தை அவர் மீது திருப்பினார். மிதிலேஸ்வர மன்னனே, அக்காலத்தில் அங்கே உசஸ்தலிபுரியின் கோடிக்கணக்கான காலை சூரியன்களைப் போல அந்த பிரகாசமான மேன்மையான ஒளி கற்றையே அது விரும்பிய பொருளின் தெய்வ வடிவம் போல தோன்றியது. அவன் விரதமிருந்து 10 திசைகளையும் மகிழ்வித்து கொண்டிருந்தான். அந்த உன்னத பிரகாசம் உள்ளே புதிய நீர்வீழ்ச்சி போன்ற கருமையான உருவத்தால் அலங்கரிக்கப்பட்டும் பொன் தாமரை மகரந்தம் போன்ற மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்தும் தேனீக்களின் ரீங்காரம் எதிரொலித்தும் சடை மாலை அணிந்த வைஜெயந்தி மாலை மார்பில் ஸ்ரீவத்ச சின்னமும் நேர்த்தியான கௌஸ்துபா ரத்னமும் பூண்டிருக்க மலரும் தாமரைகள் போன்ற பெரிய விழிகளுடன் 4 கரங்கள் காணப்பட்டன. அவர் தலையில் அழகான கிரீடத்தையும் கழுத்தில் அழகான மாலையையும் கால்களில் புதிய கொலுசுகளையும் அணிந்திருந்தார். அவரது செவிகள் புது சூரியனைப் போல ஜொலிக்கும் பொன் காதணிகளால் மின்னின. இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்ட யது வம்சத்தினர் மகிழ்ச்சியுடன் யது வம்சத்தினர் சென்றது மிகுந்த மகிழ்ச்சியால் மலர்ந்தது. அது கைகூப்பி அந்த தேவர்களை வணங்கியது. மிதிலேஸ்வர மன்னரே, அப்போது தேவர்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் மலர்களை பொழிந்து உரக்க ஆரவாரம் செய்ய தொடங்கினர். உடனடியாக அங்கு வந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் வில்லிலிருந்து விழுந்த ஒற்றை அம்பை கொண்டு கோபத்துடன் சகுனியின் பிரத்யாசத்தால் கோதண்டத்தை விளையாட்டுத்தனமாக நொறுக்கினார். வில் துண்டிக்கப்பட்டதும் அவமதிக்கப்பட்ட அந்த பறவை போரை கைவிட்டு தன் ஆயுதங்களை எடுக்க சந்திரவதி நகரத்திற்கு சென்றது. ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னரின் சம்பாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் வருகை என்ற தலைப்பு கொண்ட 39ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.